ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 4 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். சில டவுட்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷினோட லிங்க் கேட்டிருக்கீங்க. வெயிட் மிஷினோட லிங்க் வந்து எல்லா லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே வச்சுருக்கிறேன். பட் அதில் வந்து ஸ்டாக் இல்லைன்னு தான் வந்து காட்டுது மேக்ஸிமம் ஆஃப் டைமு. ஸோ நான் அதுதான் வச்சுருக்கேன். ஒரு 3 இயர்ஸாக அந்த வெயிட் மிஷின் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? டிஜிட்டல் பெட்டராக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் டிஜிட்டலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ரெசிபிஸ் எல்லாமே சூப்பர், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை நோக்கமாக வச்சு தான் இந்த சேனலே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரெசிபிஸோடு நம்ம பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சூப்பராக வந்து குறைக்க முடியும். ஸோ இதையே பயன்படுத்துங்க. ஈஸியாக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுறது, ஒரு 2 நாள் விடுறது அப்படி மட்டும் இருக்காதீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட இலக்கை நீங்கள் அடைவீங்க. சரிங்களா? ப்ரெக்னன்சி டயத்தில் இதை சாப்பிட்லாமா, அப்புறம் ஃபீடிங் மாம் இதை சாப்பிட்லாமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி யூடியூபர்ஸ்ட்டை அந்த மாதிரி கேள்வி யாருமே கேட்க வேண்டாம்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஒன்று ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே அதான் வந்து சொல்லுவேன். மெசேஜ் அதாவது கமெண்ட்டில் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சதான் நம்ம சொல்லலாம். பட் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ப தேவையில்லை. நீங்கள் ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கூட சாப்பிடலாம். இந்த கொள்ளுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து சாப்பிட்றது வந்து ஹீட்டு, நம்ம அளவாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து நீங்கள் எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டவுட் இருக்கும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறதே நல்லது. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து கிராக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வாக்கிங் பண்ண முடியாது சிஸ்டர், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டயட் மட்டும் வச்சு பாசிபிளான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பாசிபிள் இருக்குங்க. 80%, அதாவது 70 and 80% வரைக்கும் நம்ம டயட்டில் தான் குறைக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் அதுக்கப்புறம் அந்த 20 and 30% மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டோ வாக்கிங்கோ நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து அதை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் சூப்பராக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். சரிங்களா? வெளியில் வாக்கிங் வந்து பண்ண முடியல, நான் வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ணலாமான்னு கேட்குறீங்க. மொட்டை மாடியில் பண்ண முடியுமான்னு, மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் பண்ணுங்கள். இல்லை வீட்டுக்குள்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு ரூம் கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்குது அப்படின்னா அதுலேயே நீங்கள் நடக்கலாம். ஃபேன் போடாமல் அதுக்குள்ளேயே நடக்கலாம். அப்புறம் 8 ஷேப் வாக்கிங்லாம் வந்து இந்த சைடு ஃபேட் இதெல்லாம் குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர். ஏன்னா நமக்கு வேர்க்கணும் நல்லா, அதனால ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 லிட்டர் தண்ணி கூட என்னால் குடிக்க முடியல, வாமிட் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு, ஒரே நேரத்தில் அவ்வளோ குடிக்காமல் கேப் விட்டு குடிங்க. முடியும் சிஸ்டர். சரிங்களா? உங்களோட நேம் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய நேம் வந்து பார்த்தீங்கன்னா வினிதா. கேரளா மட்டை அரிசி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிருங்க. கண்டிப்பாக கேரளா மட்டை அரிசி சாப்பிடலாம். எல்லாமே அளவு தான். சரிங்களா? அது வந்து எடுத்துக்கோங்க. வெயிட் கெயினுக்கு ஏதாவது சொல்லுங்கள். வெயிட் லாஸுக்கே சொல்லிட்டு இருக்கீங்க, வெயிட் கெயினுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நல்லா சாப்பிடுங்க. அதுதான். அப்புறம் நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கூட வந்து பால், வாழைப்பழம்லாம் போட்டு அரைச்சி ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம் நீங்கள். ரொம்ப நல்லது. ஒரு ஸ்மூத்தி மாதிரி. ஸோ ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, நல்லா பழைய கஞ்சிலேருந்து எல்லாமே சாப்பிட்லாம். பட் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அது நம்மளோட இப்போ நானாக சொல்லுவேன், எனக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுனால தான் நான் வந்து கொஞ்சமாவது ஹெல்த்தியான ஹேபிட்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லது இருக்குன்ற ஒரு இதுதான் இந்த கான்செப்டே. ஸோ அது எனக்கு பெட்டராக இருக்குது. ஸோ வெயிட் கெயினாக இருந்தாலுமே நல்லதாக சாப்பிடுங்க அதிகமாக. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, இது ஹோலி செலிப்ரேஷன் ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக சிஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் இது இந்த சேலஞ்சில் நம்ம அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே கரெக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நேற்று நான் கொஞ்சம் சீட் பண்ணதோட விபரீதம் இன்றைக்கி வெயிட்டில் இருக்கும் பாருங்கள். ஸோ ஆனால் அடுத்த நாள் அதை தவிர பண்ணக்கூடாது. ஸோ அதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன்.
ஸோ அவ்வளோதான் சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பிறந்தநாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 61.90 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பாலை காய்ச்சி காஃபியை போட்டு கொடுத்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரு எக்ஸாம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவனுக்கு கிளம்பிட்டு இருக்கானா. ஸோ அவனுக்கு சுடுதண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பால் ஆற்றி கொடுத்து அவர் வந்து ரெடியாகி கிளம்பிட்டாரு. போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சு விட்ருக்கோம், வந்துடுவான் 10 மணிக்கே. ஸோ அதனால் அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜீரகத்தை தான் வந்து கொதிக்க வைக்கிறேங்க. நீங்கள் ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சுட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்னால் அரை கிளாஸ் அளவுக்கு அது நல்லா கொதித்து சுண்டி வரணும். அந்த அளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை தான் வந்து காலைல எம்டி ஸ்டமக்கில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்லது. அப்புறமா டைம் இருந்தது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் இன்னைக்கு இல்லை, வீட்டில் தான் இருந்தாங்களா. ஸோ அரை மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து மெயின்டெனிங், அதனால நான் அரை மணி நேரம் பண்ணுறேன். நீங்கள் 1 மணி நேரம் பண்ணணுங்க. நல்லா வாக்கிங் பண்ணணும், நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வாக்கிங் வந்து பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறமா வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காலைல சிம்பிளாக வந்து பிரெட் டோஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் எப்படினாலுமே பிரெட் டோஸ்ட் தாங்க கேட்பாரு. ஸோ அதனால் எல்லாருக்கும் அதையே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிரெட் டோஸ்ட் அது கூட வந்து காஃபியை பண்ணி கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வச்சு அப்புறம் அம்மாச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் காஃபியோட. அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாமோ அது செவ்வலனி வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து உடச்சி ஊற்றிட்டு ஒரு கேரட்டு ஒரு வெள்ளரிக்காய் அதெல்லாம் நல்லா பெருசாக ஒரு 5 பாதாம் அந்த உப்புக்கடலை கொஞ்சம் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த மாதிரியும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், நமக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபைபரும் கிடைக்கும். சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். அப்புறம் பாத்திரத்தில் கழுவி போட்டு குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் வந்து ஆகியாச்சு. அடுத்தடுத்த வேலைகள் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு அடுத்த லஞ்ச் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உலைக்கு வந்து அரிசியை களைஞ்சி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சாம்பாருக்கு தான் வந்து அங்கிட்டு ஒரு சைடு வேக வச்சுட்டேன். இங்கிட்டு குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சுடுச்சுங்க. ஸோ எப்போவுமே பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்பெஷல் சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய். இது வந்து ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு பருப்பு வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாங்க. குக்கர் ஓப்பன் பண்ணால் சாதமும் இந்த சைடு ரெடி. ஸோ அதையும் இங்கிட்டு வந்து ஹாட் பாட்டில் போட்டு வச்சிடலான்ட்டு அப்புறமா இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பருப்பு 3/4 பதத்துக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ காய்கறி நம்ம வந்து வெட்டி சேர்த்துக்கலாம். என்ன சேர்த்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காவையும் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதையும் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறமா அங்கிட்டு காய் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. சாம்பார் தூளும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான உப்பும் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நான் இது புளி கரைச்சி ஊற்றலை, ஏன்னா மாங்காய் போட போகிறன்றனால சரிங்களா. அப்புறமா காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணியில் மஞ்சள் தூள் உப்பும் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சைடு பச்சை பட்டாணியும் வேக வச்சுக்கிறேன். காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணி சேர்த்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி மாங்காய் துண்டை சேர்த்துக்க வேண்டியதுதாங்க. அவ்வளோதான். கடைசியாக கொதிச்சிருச்சுன்னா ஒரு தாளிப்பும் கொத்தமல்லி தலையும் போட்டால் இந்த சாம்பார் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதை அப்படியே தனியாக தூக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் இது பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிக்கிறேன். சோம்பு வந்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்குங்க, நான் நிறைய குவான்டிட்டி செய்கிறேன். ஸோ அதனால் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட போகிறோங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக பண்ண போகிறோம், எப்பவும் போடுற மாதிரி இல்லாமல் சும்மா லிட்டில் சேஞ்சஸ் தான், அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி உப்பு போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எப்பவும் பூண்டு மட்டும் தட்டி போட்டு நம்ம பண்ணுவோம், இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் சரிங்களா. சுருசில் வதக்கிட்டு மசாலாக்கா வெறுமிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் சரிங்களா. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவரு அதுக்கப்புறம் அந்த பச்சை பட்டாணிலாம் சேர்த்து சுருட்டி எடுத்துக்க போகிறோம். மட்டன் மசாலா போடுவோம், ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் சிக்கன் மசாலா உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டு நம்ம பரட்டி எடுத்தோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுங்க. ஸோ இதிலே வந்து நீர் இருக்கும்ல, அதிலே வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தலை தூவுனா அல்டிமேட்டாக ரெடி. சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும், மில்லட் ரைஸ் எது கூட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரவை களி தான் வந்து பண்ணுறேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா களி மாதிரி வரும். நான் இன்றைக்கி வந்து சுடுதண்ணி வச்சுவிட்டேன் டக்குன்னு அவசரத்தில். நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கிண்டினீங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நேரம் அதில் மாங்குன்னு அமைக்கி நம்ம வந்து கிண்டுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படியோ களி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணாலும் கெட்டியாக, சாஃப்டாக வேணும் சாஃப்டாக, நம்ம வந்து
வந்து பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். ரவை களி, அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரு, பச்சை பட்டாணி அந்த பொரியல் பண்ணியிருந்தாலும் அது, அதுக்கப்புறம் சாம்பாரெல்லாம் வச்சு செம்மையாக அந்த கத்திரிக்காய் முருங்கைக்கெல்லாம் எடுத்து போட்டு செம்மையாக சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வேலையை முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டேன். ஈவினிங் ஆயிடுச்சு. சரி அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபியை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு நிறைய மிக்ஸ்டு வெஜ் இதுக்காக தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் எடுத்து வச்சுட்டு அந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுட்டு சாம்பாரில் உள்ள காய்கறி எடுத்து வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கூட ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சு சிம்பிளாக சூப்பர் ஃபில்லிங்காக டின்னரை முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி லைட்டனாகவும் பார்த்துக்கோங்க, ஃபில்லிங்காகவும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? கையோட பாத்திரத்தை விலக்கி போட்டுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. கடைசியாக வந்து வெதுவெதுப்பான தண்ணி தான் வந்து குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். தண்ணி 6:30 to 7 டின்னர் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, இல்லைனா ஜீரக தண்ணி, இல்லைனா சோம்பு தண்ணி, அந்த மாதிரி பண்ணுங்கள். வேறு எதுவும் சாப்பிடாதீங்க. நான் தான் சொல்லுவேன் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி போச்சு. இன்றைக்கி டேவை நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.